தினமும் எலுமிச்சை தண்ணீர் குடிக்கலாமா? லெமன் வாட்டர் டெய்லி குடிக்கலாமா? அப்படி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஏன் டெய்லி குடிக்கணும்? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, தினமும் எலுமிச்சை தண்ணீர் குடிக்கலாமா? லெமன் வாட்டர் டெய்லி குடிக்கலாமா? அப்படி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஏன் டெய்லி குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். லெமன் அப்படிங்கிறப்ப நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி தான். ஒரு நாளைக்கு நமக்கு சராசரியாக எவ்வளோ வைட்டமின் சி வேணும் அப்படின்னா, பெண்களாக இருந்தாங்கன்னா 75 மில்லிகிராமும், ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா 90 மில்லிகிராமும் நமக்கு தேவை. இப்போ யூஸ்வலாக சில சத்துக்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், விட்டமின் B12லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உணவில் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சத்துக்கள் நம்ம உடம்புல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். எப்போ தேவையோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அது ஸ்டோரேஜாக இருக்கும். அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த முட்டை, மாமிசம் அப்படிங்கலாம் எப்பயோ சாப்பிட்டாலும் நமக்கு அது முழுவதுமாக அந்த சத்து உறிஞ்சப்பட்டால் நமக்கு அந்த சத்து நிறைஞ்சு இருக்கும். நீங்கள் ஈவன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா, இந்த B12 இன்ஜெக்ஷன்லாம் வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை போட சொல்றக்குரிய காரணம் என்னன்னா, அதுக்கு ஸ்டோரேஜ் ஆகும் நம்ம உடம்புல. ஆனால் வைட்டமின் சி அந்த மாதிரி ஏற்படாது. டெய்லி நம்ம அன்றாடம் நம்ம எடுத்துக்கணும் உணவுல. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் எடுத்தோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தேவையில்லையா அப்படியெல்லாம் கிடையாது. டெய்லி எடுத்துக்கணும். அதனால இந்த ஒரு காரணத்திற்காக நம்ம டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தண்ணீர் எடுத்துக்கிறது நல்லது தான். இதனால ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அடுத்து இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம உடம்புல நீர்த்துவத்தை தக்க வைக்குது. லெமன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல விட்டமின் சி இருக்கு. அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோலைட்ஸை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணும். யூஸ்வலாக அல்கலி வாட்டர் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நம்ம உடம்புல சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் சீராக இருக்கு. இது பண்ணும். நம்ம உடம்பை விட்டு இந்த நீர் இது சீராக இல்லைன்னா ஒன்று நீராக அதிகமாக வெளியே ஏறிடும், இல்லை உள்ள தேங்கி நின்றும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, டெய்லி இந்த லெமன் வாட்டர் எடுக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா, ஒரு இரும்பு இருக்கு. இரும்பை நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். அதே இது மழை, வெயில் இதுல எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா துருப்பிடிச்சு போயிடும். ஏன்னா காற்று அந்த ஈரப்பதம் படும்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா ரஸ்ட் ஆகி, அதாவது அந்த செல்கள், வெளிப்புற செல்கள் டேமேஜ் ஆகுது. இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களும் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும் பொழுதுதான் நமக்கு வயதான தோற்றம் இதெல்லாம் ஏற்படுத்துது. அதை தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த எலுமிச்சை தண்ணீருக்கு இருக்கு. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை தூண்டுவிக்கக்கூடியதற்கும் இந்த எலுமிச்சை சாறு. நார்மலாகவே இந்த எலுமிச்சை சாறு நம்ம எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, செரிமானத்திற்கு உகந்த அந்த செக்ரீஷன்ஸை என்சைம்ஸை இது பண்ணும். அப்போ நார்மலாக நமக்கு என்ன அப்படின்னா, மலச்சிக்கல், வயிறு உப்புசம் போன்றவை ஏற்படாமல் நமக்கு தடுக்கப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும். நார்மலாகவே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். விட்டமின் சி சளி அடிக்கடி பிடிக்குதா அப்படின்னா மருத்துவர்கள் சொல்றது ஆரஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்து கிட்னியில கற்களும் ஏற்படாமல் இது தவிர்க்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு அரை எலுமிச்சை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலம் நமக்கு எவ்வளோ வைட்டமின் சி இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 மில்லிகிராம் இருக்கும். இது எடுக்கும் பொழுது நம்ம இதில் சிட்ரேட்டை அதிகமாக இருக்கும். அது என்ன பண்ணும்னா, நம்ம கிட்னியில் கால்சியம் சார்ந்த ஸ்டோன்ஸ், ஆக்சாலிக் ஸ்டோன்ஸ் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் இளைப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த லெமன் சாறு டெய்லி எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஏதோ சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும்.
ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக பசி ஏற்படுவது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த லெமன் வாட்டரை நம்ம டெய்லி எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ். சரி, இந்த லெமன் வாட்டரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, மெயினாக வந்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா காலை வெறும் வயிற்றில் எடுக்கிறது நல்லது. ஸோ வெறும் வயிற்றில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வெதுவெதுப்பான தண்ணீர். ஸோ வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு 1/4 எலுமிச்சம் பழம் ஸோ பிழிந்து விட்டு வந்து நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கலாம். இது எடுக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெமன் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் என்னதான் இருந்தாலும் அமிலத்தன்மை இருக்கு. ஸோ இதை நம்ம குடிக்கும் பொழுது பற்களோட எனாமல் வந்து சேதாரமாகும். கம் சில பேருக்கு வந்து சென்சிட்டிவா இருக்கலாம். ஸோ அது வந்து பாதிக்கப்படும். அதனால என்ன அப்படின்னா ஸ்ட்ரா போட்டு தான் எடுக்கணுமே தவிர டைரக்டா அப்படியே பருகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ரொம்ப இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எதிர்கலிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த லெமன் வாட்டரை வந்து டெய்லி எடுக்காமல் இருக்கிறது வந்து நல்லது. மற்றவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ஈவன் சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க கூட இந்த லெமன் வாட்டரை எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் டெய்லி எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். வெயிட் லாஸ் எடுக்கிறவங்க அது எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்காது. ஏதோ சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி செரிமானம் ஆகலையா, நீங்க உணவுக்கு பின்னாடி வந்து லெமன் வாட்டர் குடிங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, மயக்கமா இருக்கு, கழிச்சல், வாந்தி அந்த மாதிரி இருக்கா? ஸோ லெமன் வாட்டரோட சேர்த்து கொஞ்சம் உப்பு, அதே மாதிரி ஆ, இனிப்பு. ஸ்வீட்டுக்கு நீங்கள் நார்மலாக என்ன சேர்த்துக்கலாம்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உடனே நமக்கு அந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து குறையும். ஸோ லெமன் அப்படிங்கிறது நமக்கு அருமருந்து. அதனால தான் வந்து நம்ம வழிபாடு இதுக்குள்ள வந்து லெமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கும். எது ஒன்றுனாலும் லெமனை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் அதனுடைய அற்புதமான மருத்துவ குணம் தான். ஸோ டெய்லி லெமன் வாட்டர் எடுங்க. நீங்கள் அடைந்த பயனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.